இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை பலவாறு வரையறுக்கின்றோம். சிலர் வாழ்க்கையை விரும்பி வரையறுக்கின்றோம், சிலர் வாழ்க்கையை வெறுத்து வரையறுக்கின்றோம். இத்தகைய இரண்டு வகையான வரையறைகளிலும் சில உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன. வாழ்க்கையை வெறுப்பவர்களின் வரையறையாக மேக்பெத் என்கிற நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் வாழ்க்கை என்பது ஒரு முட்டாள் சொல்கின்ற கதை, அதில் அர்த்தமற்ற இரைச்சலும் ஆரவாரமும் தான் இருக்கின்றன என்று சொல்கின்றார். நமது மனித வாழ்க்கை இரைச்சல் நிறைந்துள்ளது. அதில் எப்பொழுது மௌனம் என்ற சக்தியை விதைக்கிறோமோ அப்போதுதான் நாம் நலமாக வாழ முடியும். மௌனம்தான் உண்மையான மொழி, மௌனம்தான் சத்தியத்தின் குரல் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்வோம். மௌனத்தின் வலிமையை சொல்லும்போது மௌனிகளெல்லாம் வலிமை மிக்கவர்கள் என்கின்றனர். எனவே மௌனம் மனிதனுக்கு வலிமையை பெற்று தருகிறது. இந்த வலிமை எல்லையில்லா பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தியை அளிக்கின்றது. ஏமாற்றங்களின் மத்தியில் எதிர்நீச்சல் போட மௌனம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்று நாம் யோசிக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மை, நாம் எச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். நாம் இரைச்சலின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நகர வாழ்க்கையை நரக வாழ்க்கை என சொல்வதற்கு கூறப்படும் காரணிகளில் ஒன்று இந்த அளவு கடந்த சத்தத்தால் உண்டாகும் இரைச்சல், அதனால் உண்டாகும் ஒலி மாசுகேடு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இப்படி ஐம்பூதங்களிலும் இன்று ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிரச்சனை. இவைகள் அனைத்தும் அவைகளாக இல்லை, மாறாக இவைகள் அனைத்தும் மாசுபடுத்தப்பட்டுள்ளன. அவைகளோடு சேர்ந்து நாமும் மாசுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு மௌனம் அவசியமானது என்பதை உணர்ந்தவர்களாய் மௌனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வார்த்தைகள் இல்லாத புத்தகம் மௌனம். மௌனம் என்பது வரம். அதை வாசிக்க தெரிந்தால் மௌனம் இறைவன் மொழி. அமைதி வேறு, மௌனம் வேறு. போருக்கு பின் அமைதி வரும். அமைதி மேலோட்டமானது, மௌனம் உள்ளிருந்து வருவது. இது வார்த்தைகளற்ற நிலை அல்ல, எண்ணங்களற்ற நிலை. வார்த்தை மொழிகளில் மௌனமும் தேவை, மௌன மொழியில் வார்த்தைகள் தேவையில்லை. வார்த்தைகள் புரிய வைக்காததை மௌனம் புரிய வைக்கிறது. சில நேரங்களில் நமது மௌனம் நிறைந்த பார்வையே பல கேள்விகளுக்கு பதிலாக அமைகிறது. மௌனத்தில் பிழைகளே கிடையாது. நமக்கு மதிப்பில்லை என்று நாம் உணரும் இடங்களில் மௌனமாக இருந்து பார்ப்போம். அப்போது நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். கிரேக்க ஞானி ஒருவர் இப்படி சொல்வார்: உங்கள் பேச்சு மௌனத்தை விட சிறப்பாக இருக்குமானால் மட்டுமே பேசுங்கள், இல்லையேல் மௌனமே நல்லது என்று. நமது மௌனம் நமக்கான மதிப்பை ஈட்டித்தரும் என்பதை மறவாதிருப்போம். மௌனத்தை நமதாக்குவோம். மௌனமே மனிதனுக்கு தேவையான மன நிம்மதியை பெற்றுத்தரும் வாய்க்கால் என்ற உண்மை நிலையை உணர்ந்து வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மௌனத்தை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள்
உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான்
நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று. என்னுள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51, இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 10 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது: இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இத்தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லரா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லரா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டு அவரை மற்றவர்களுக்கு பறைசாற்றி வாழவும் அவரின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது
எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 25 புனித தராசியூஸ். கான்ஸ்டாண்டின் நோபிளில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 730ஆம் ஆண்டு பிறந்தார் தராசியூஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் வாழ்ந்த இவர் கான்ஸ்டாண்டின் நோபிளின் அரசவையில் தூதுவராகவும் செயலராகவும் பணி செய்தார். அரசவையில் பொறுப்புகளை வகித்த தராசியூஸ் ஆண்டவரிடம் அன்பு கொண்டு இறைபணிகள் செய்ய விரும்பி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருத்துவ பணியில் சிறந்து விளங்கிய இவர் திருத்தந்தையினால் கான்ஸ்டாண்டின் நோபிளின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவதில் இருந்த சிக்கல்களை தீர்த்து புனிதர்களின் வணக்கத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தார். எளிய மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் உலக சமாதானத்திற்காகவும் பாடுபட்டார். கான்ஸ்டாண்டின் நோபிள் பேரரசனின் தவறுகளை தட்டி கேட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்தார். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து இறைபணிகளைச் செய்த தராசியூஸ் கிபி 807ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் விண்ணகமடைந்தார். ஏழை மக்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இறைப்பணிகளைச் செய்த தராசியூஸ் திரு அவையினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித தராசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் வாழ்கின்ற ஏழை மக்களின் முன்னேற்ற வாழ்விற்கு உதவிகள் செய்து அவர்களது நல்வாழ்விற்காக செபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக 10 முறை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு மாட்சியாக இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அருள் வளங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நமது வாழ்க்கையை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாட்டை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இஸ்ராயல் மக்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக கானான் நாட்டை நீர் கொடுத்து அவளை நீர் ஆசீர்வதித்தது போல இந்த அற்புதமான நாட்டை பலவிதமான மொழிகள், பலவிதமான மதங்கள், பலவிதமான இனங்கள் கொண்ட இந்த நாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே, ஆம் ஆண்டவரே, இந்த அற்புதமான வண்ணங்கள் நிறைந்த என் தாய் நாட்டை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல தலைவர்களையும் நல்ல மக்களையும் சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொரு பிரஜையும் நீர் உருவாக்கி தரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, என் தாய் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நல்ல குடிமகனாக எங்களை மாற்றியருளும். எங்கள் நாட்டை நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்கள் நாட்டை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது தாய் நாட்டுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயர் அன்னையே, விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே, தன் கடல் மீதொளிர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழ முயன்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே. இயற்கை வியப்புற இறைவனை பின்னரும் கன்னியாய் நின்றேன். வானவன் கபிரியேல் வாழ்த்து